தனியார் ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்ததா சொல்லப்படுது. அதுல அவருடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகமாக பேசியிருந்தார். இப்ப ஜெயலலிதா அவர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப கலைஞர் கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பாக்குறேன். அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்ப அவங்க யாரும் இல்ல. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமா எங்களுக்கு இருந்தாரு. எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்க பாட்டனார் வஉசியை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்காரு. அவரை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் வந்து முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க வந்து அவரை போற்றோம். நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும். ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல.